ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே தெரியும். அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரேஷன் கடையுடைய தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் வெளியே இருக்குது. நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு அப்படியே வெளியாக போகுது அப்படின்ற மாதிரி சற்று முன் தகவல் வெளியாக இருக்குது. இன்று இரவுக்குள்ளே நம்மளுக்கு இந்த ரிசல்ட் ஒரு சில மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான். காலையிலேயே ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் ஜியோ உத்தரவு பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது. இந்த ஜியோ உத்தரவு காரணமாக அனைத்து ரேஷன் கடை தேர்வாளர்களுக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் வெளியே இருக்குது. நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் அப்டேட் கொடுக்க போகிறாங்க. யார் யாருக்கெல்லாம் அப்டேட் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரிசல்ட்டை குறித்து நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டில் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, யாருக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. இந்த ரேஷன் கடை வேலைக்காக அப்ளை பண்ணுங்க ஒரு சில பேருக்கெல்லாம் ஒரு சில லெட்டர்கள் வந்திருக்கு. என்ன லெட்டர் வந்திருக்கு இப்படி மாதிரி நிறைய பேருக்கு சந்தேகங்கள்லாம் இருக்குது. இருந்தாலுமே இந்த ரேஷன் கடை வேலையில் நிறைய பேருக்கு நிறைய பேர் பெரிய டவுட்டாக இருக்குது. இதில் சேலரியெல்லாம் எப்படி கிடைக்க போகுது, இந்த ரிசல்ட் வந்த உடனே செலக்ட் ஆகிட்டீங்க, அடுத்த என்ன ப்ராசஸிங் நடக்க போகுது, இதில் எவ்வளோ மார்க் இருந்தால் செலக்ட் பண்ணியிருக்காங்க, யாருக்கெல்லாம் முன்னுரிமை வழங்கியிருக்காங்க, இனிமேல் ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் நேர்காணல் நடக்கலை, அதெல்லாம் எப்போ அந்த நேர்காணல் நடக்கப்படும், இது மாதிரி நிறைய பேருக்கு நிறைய டவுட்டுகள்லாம் இருக்குது. இந்த டவுட்டுக்கெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம எதிர்பார்த்த இந்த ரேஷன் கடையுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டு இன்றைக்கி ஒரு சில மாவட்டங்களுக்கு இரவுக்குள்ளே அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு கன்ஃபார்மாக வெளியாக போகுது. பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வந்த உடனே அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்டில் ரிசல்ட்டு ஷோ ஆகும். அதில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணணும் அப்படின்னா, டிஆர்பி வெப்சைட் உங்களுடைய சென்னைன்னு போடுங்க. நீங்கள் எந்த மாவட்டம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாகவே இது மாதிரி வெப்சைட் பேஜுக்கு வந்துடும். அதில் உங்களுடைய ரிசல்ட் வந்திருக்கா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட் தான். நம்மளுக்கு டிஆர் ஆஃபீஸ் மூலமாக கிடைத்திருக்கு. இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட்டு அப்படின்னாலே இந்த ரேஷன் கடையுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இது வரைக்குமே 2 மாத காலங்களாகவே இன்னுமே எந்த ஒரு நோட்டீஸும் அப்டேட் கொடுக்கல. இருந்தாலுமே டிஆர் ஆஃபீஸ் மூலமாக அஃபீஷியலாகவே தகவல் வெளியாக இருக்குது. இன்றைக்கி ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகலாம், இரவுக்குள்ளே அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாகவே இருக்குது. இனிமேல் இது வரைக்கும் அப்டேட் கொடுக்கல. நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு இரவுக்குள்ளே அப்டேட் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கன்ஃபார்மாக நாளைக்கு வரலாம். இந்த மார்ச் இறுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு கொடுக்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் அப்டேட் வெளியாக போது ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த ரேஷன் கடை வேலையில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கெல்லாம் பதவி உயர்மானம் கொடுக்குறாங்க. நிறைய ப்ராசஸிங் இருக்குது. இதனால் கொஞ்சம் டிலே ஆகிருக்கு. இருந்தாலும் செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு இப்போ இது வரைக்குமே 90% முடித்துட்டாங்க. ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் முடிந்திருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்று ரிலீஸ் ஆகலாம். அப்படி இந்த வாரத்துக்குள்ளே ஒரு சில மாவட்டங்களுக்கு கன்ஃபார்மாக வெளியாகிடும் அப்படின்னு தான் டிஆர் ஆஃபீஸ் மூலமாக தகவல் கிடைத்திருக்கு. கூட்டுத்துறை அமைச்சரும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த ரிசல்ட்டு நாங்கள் விரைவில் கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருந்தார். இந்த விரைவில் தான் ஒரு இரு வாரங்களில் நாங்கள் ரிசல்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில் தான் இப்போ ஒரு வாரங்கள் கழித்து 2வது வாரம் நடக்குது. அதெல்லாம் கன்ஃபார்மாக இந்த வாரத்தில் அப்டேட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி ஓகே. அடுத்ததாக இந்த வேலையில் நிறைய பேருக்கு நிறைய டவுட்டுகள்லாம் இருக்குது. என்ன டவுட் அப்படின்னா, ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலத்தில் ஒரு இதில் அப்ளை பண்ணியிருக்காங்க இல்லையா, அனைவருமே அப்ளை பண்ணி நேர்காணலுக்காக வெயிட் பண்ணுறோம். அந்த நேர்காணல் மூலமாக சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா இது நாங்கள் முதல் பட்டதாரி இது மாதிரி கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட் எல்லாம் கேட்கும்போது ஜெராக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த ஜெராக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த முதல் பட்டதாரி சான்றிதழின் அடிப்படையில் உங்களை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேருக்கு லெட்டர் வந்திருக்கு. அதேமாதிரி டிகிரி முடித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஸோ இந்த கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் இதெல்லாம் இருந்து அப்படின்னா, அவங்களுக்கும் இது மாரி லெட்டர்கள் வந்து வந்திருக்கு அப்படின்னு உங்கள இதன் அடிப்படையில உங்கள வந்து நாங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாரி தான் ஒரு சில பேருக்கெல்லாம் வந்திருக்கு. ஆனா நீங்க வந்து 10த், 12த் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து வரல. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டிகிரி முடிச்சிருந்தீங்க, முதல் பட்டதாரி இருந்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இவங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஏற்கனவே வந்து லெட்டர் மூலமாகவே தெரிவிச்சிருக்காங்க. அது அந்த சான்றிதழ்கள வந்து நீங்க எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலமாவும் வந்து பார்த்தீங்கன்னா, பதிவு பண்ணியிருக்கணும். அதனால கன்ஃபார்மா பதிவு பதிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த வேலை உங்களுக்கு வந்து கையில வந்து அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு வந்து அடிச்சிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் ஒரு சில பேருக்கு லெட்டர் வந்திருக்கு. இருந்தாலும் நெறைய பேருக்கு நெறைய டவுட் வந்து இதில வந்து என்ன டவுட் அப்படின்னா, இது செலக்ஷன் லிஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டாங்களா? இல்லையா? உண்மையான நிலவரம் வந்து என்ன அப்படின்னா, செலக்ஷன் லிஸ்ட்ட பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே ஹெவி ஒர்க் இருந்த காரணத்தினால அவங்க வந்து ஆரம்பிக்கவே இல்ல. இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி லாஸ்ட் வீக்லேருந்து தான் அவங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் இப்போ ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் 30 வேக்கன்சி தான் வந்து இருக்கு. அதனால ஒவ்வொரு ஒரு இதில இருக்கு. இந்த வேக்கன்சிலாம் ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் முடித்திருக்காங்க. அவங்களுக்கு தான் இப்போ வந்து வெளியிட போறாங்க. அடுத்ததாக இதில வந்து 90% மேல வந்து பார்த்தீங்கன்னா முடித்திருக்காங்க. முடிச்ச உடனே இந்த வாரத்தில இந்த மார்ச் இறுதிக்குள்ளேயே நாங்க வந்து குடுத்துருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம எதிர்பார்த்த மாரி இந்த ரேஷனுடைய சேல்ஸ்மேன் மற்றும் அ பேக்கருக்கான ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த ரிசல்ட்டு கூடிய விரைவில் அப்டேட் ஆகப்போகுது. அடுத்ததாக இந்த செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தளவுக்கு எப்படி நடந்திருக்கு அப்டின்னா, செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். அனைவரையுமே ஆவலுடன் எதிர்பார்த்துருக்கிற மாரி எக்ஸாமும் கிடையாது. ஒன்லி நேர்முக தேர்வு மூலம் தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்க இல்லையா? அது மூலமாக உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வியின் அடிப்படையில் தான் அனைவரையுமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில உங்களுக்கு வந்து எவ்வளோ மார்க் வழங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் 10த், 12த்ல எவ்வளோ கட் ஆஃப் இருக்கு. 2மே மெரிட் லிஸ்ட் பண்ணி தான் நம்பளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த வேலை வந்து வழங்கியிருக்குங்க. இது செலக்ஷன் ப்ராசஸும் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலமா நீங்க வந்து பதிவு பண்ணியிருக்கீங்களா? அனைத்தையுமே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நடந்திருக்கு. அதில சீனியாரிட்டி அடிப்படையில அ இதில வந்து வழங்கியிருக்கோம் அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கும் லெட்டர் வந்திருக்கு இல்லையா? அது மூலமாக தான் வந்து அனுப்பியிருக்காங்க. இந்த வேலையில இப்ப ரிசல்ட் வந்து அப்டேட் குடுத்துட்டாங்க அப்டின்னா, ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு அவங்களுடைய அஃபிஷியலான வெப்சைட்ல ரிசல்ட் அப்டேட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க அப்டின்னா, அடுத்து என்ன ப்ராசஸிங் வந்து நடக்கும் அப்டின்னா, அடுத்த 4 வாரத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வந்து வழங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன பொறுத்தளவுக்கு ஒரிஜினல் அனைத்துமே ஏதேனும் மிஸ்டேக் வந்து இருக்கக்கூடாது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதில வந்து கலந்து கொள்ளல அப்டின்னா, உங்களுக்கு வந்து லெட்டர் மூலமாக வரும். அதில வந்து எப்போ வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதில வந்து நீங்க வந்து கலந்து கொள்ளல அப்படின்னா, உங்களுக்கு வந்து நிராகரிக்கப்படும். உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கன்ஃபார்மா நீங்க வந்து அனைத்தையுமே பார்த்து அ போய்க்கோங்க. ஸோ சரி ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு இன்னைக்கு இரவுக்குள்ள அப்டேட் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி ஓகே. எனக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.